வணக்கம் பிரபுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அப்தாபிலிருந்து. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற டோல்கட்டில் பூராமே சுங்கச்சாவடியில் அதாவது கட்டணத்தை உயர்த்த போகிறாங்களாம். 5 ரூபாயிலேருந்து 395 ரூபாய் வரைக்கும் கட்டணங்களை உயர்த்த போகிறாங்களாம். இந்த மாதிரி சுங்கச்சாவடியில் கட்டணத்தை உயர்த்தினா பாதிக்கப்படுறது யார்? ஏழை எளிய மக்கள், விவசாய மக்கள். ஏழை எளிய மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. பெரிய பெரிய வசதியாக இருக்கவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க? நம்ம என்ன சொல்கிறோம்னா, சுங்கச்சாவடியை முதல்ல வைக்கவே கூடாது. ரிங்கு ரோடுன்னு ஒன்று போட்டு சுங்கச்சாவடியே இருக்கவே கூடாது. அதை வண்டி வாங்கும் போதே ரோட் டாக்ஸி, என்னென்ன டாக்ஸி எல்லாமே டாக்ஸி போட்டு எடுத்துடுறீங்கல்ல, அப்புறம் இதுக்கு சுங்கச்சாவடி வசூல் பண்ணுறீங்க. இப்போ ஒரு விவசாயி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காய்கறியை கொண்டு போகிறான்டா, இங்கே விற்கும்போது 10 ரூபாய்க்கு விற்பான். அவன் 4 டோல்கட்டு தாண்டி அங்கே போய் விற்கும்போது அந்த காய்கறிகளோட விலை எவ்வளோ கூடும்? யாருக்கு இது நஷ்டம்? எல்லா மக்களுக்கும் தானே நஷ்டம். ஏன் இந்த புரிதலே இருக்க மாட்டேங்குது? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 40 எம்பி என்ன பண்ணுறீங்க? ஐயா எம்பிமார்களே, 40 எம்பி எங்கேயா பண்ணுறீங்க? உடனடியே பேசி இந்த மாதிரி டோல்கேட் சங்கம் விலையெல்லாம் கூட்டக்கூடாது, அதெல்லாம் முதல்ல சுங்கச்சாவடி முதல்ல எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம்ல. நாடாளுமன்றத்தில் பேசி ஒரு முடிவு பண்ணலாம்ல. அங்கே போக வேண்டியது, சமோசா சாப்பிட வேண்டியது, ஏசி ரூமில் தூங்கிட்டு வந்துட வேண்டியது. உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம். மக்களுக்காக கொஞ்சம் பேசுங்கய்யா, பேசி மக்கள் குறையை தீர்த்துவங்கய்யா. சுங்கச்சாவடி முதல்ல எடுத்து விடுங்க. சுங்க கட்டணத்தை கூட்டுற வேலையை இருக்கக்கூடாது. சுங்கச்சாவடியை தமிழ்நாடு இல்லாமல் ஆக்கிடணும். அப்போ தான் நல்லது.